මා ඇමතුරු ඇතුළු ඇමතුරු කීපයක් දැනුත් රිමාන්ඩ් භාරයේ. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உட்பட பலர் இன்று போலீஸ் கஸ்டடியில் இருந்து கொண்டிருக்கின்றனர். නීතිය කාට සමානයි? சட்டம் அனைவருக்கும் சமன். හිටපු ජනාධිපතිවරුන්ගේ පුත්තුන්ට විරුද්ධව முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன்மார்களுக்கு எதிராக මේ වෙනකොටත් මහා අධිකරණ නඩු දාලා තියෙන්නේ. இப்ப வரைக்கும் உயர் நீதிமன்றத்திலே நாம் வழக்குகளை தாக்கல். නීතිය කාට සමානයි? சட்டம் அனைவருக்கும் சமனானது. ඕන නැද්ද එහෙම රටක්? அப்படி ஒரு நாடு தேவை இல்லையா? නීතිය කාට සමාන රටක්? சட்டம் அனைவருக்கும் சமனான நாடு. අන්න ඒක ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව හදලා තියෙනවා. அதைத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கி ඒ இருக்கிறது. විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, මහා ආණ්ඩුව மத்திய அரசு, ජනාධිපතිවරු ලෙස මම, ஜனாதிபதி என்ற வகையில் நான், අපේ කැබිනට් මණ්ඩලය, எங்களுடைய அமைச்சரவை, අපේ මන්ත්‍රීවරු, எங்களுடைய பாராளுமன்ற කිසි உறுப்பினர் කෙනෙක් ஒருவர் கூட මහජනක රුපියලක් කොරකම් කරන්නේ නැහැ. இந்த பொதுமக்களுடைய ஒரு ரூபாயை கூட රුපියලක් නාස්ති කරන්නේ නැහැ. ஒரு ரூபாவை வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதல் தடவையாக හොරකම් කරන්නේ නැති ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. களவு செய்யாத ஒரு அரசாங்கம், මහජනක ධනෙ නාස්ති කරන්නේ නැති ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. மக்களுடைய சொத்துக்களை வீண்விரயம் செய்யாத அரசாங்கம். ඕන නැද්ද මේ ආණ්ඩුව? அப்படி ஒரு அரசு தேவை இல்லையா? කවදද මේ ආණ්ඩුවක් තිබ්බේ? இதுக்கு முதல்ல அப்படி ஒரு அரசு இருந்ததா? ජනාධිපති වෙච්ච දවසේ සිට, ஜனாதிபதியாக ඇමති වෙච්ච දවසේ සිට ஜனாதிபதியான தினத்திலிருந்து, அமைச்சராக இருந்த தினத்திலிருந்து හොරකම් කරන්නයි ප්ලෑන් ගහන්නේ. களவெடுப்பதற்கு அவர்கள் திட்டம் අද வகுப்பார்கள். ආණ්ඩුවක් තියෙනවා. இன்று அரசு ஒன்று இருக்கிறது, රට හදන්නයි ප්ලෑන් ගහන්නේ. நாட்டை உருவாக்குவதற்கான அரசு. එහෙම ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? அப்படி ஒரு அரசு தேவை இல்லையா? ඉතින් මේක තමයි ආණ්ඩුව. இதுதான் அரசாங்கம் என்பது. මේක අපි ආරක්ෂා කරන්න ඕන. இதனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். තව ශක්තිය දෙන්න ඕන. அதுக்கான சக்தியை நீங்கள் வழங்க வேண்டும். අපි හොරකම් කරන්නේ විතරක් නෙවෙයි. நாங்கள் திருடுபவர்கள் அல்ல, හොරකම් කරපු අයට සහතික වශයෙන් දඬුවම් ලබා දෙනවා. நாங்கள் திருடுபவர்களுக்கு சத்தியமாக நாங்கள் தண்டனை பெற்றுக் கொடுப்பவர்கள். නරකද? அதன் கூடாத ஒரு விஷயமா? උතුරු මැද පළාතේ මහ ඇමති வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் වංචාව ලක්ෂ 26යි. அவர் 26 லட்சத்தை அவர் மோசடி செய்திருந்தார். දඬුවම අවුරුදු 16යි හිරේ. அவருக்கான சட்டம் 16 வருஷங்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். හොඳ නැද්ද මේ ආණ්ඩුව? அதுதான் அரசாங்கம். මෙහෙමයි ආණ්ඩුව හදලා තියෙන්නේ. இவ்வாறுதான் நாம் அரசை உருவாக்கி இருக்கின்றோம். සියලු පරීක්ෂණ කරනවා. அனைத்தையும் நாங்கள் பரிசோதனை செய்வோம். දඬුවම් ලබා දීමේ හැකියාවක් කරනවා. நாங்கள் முடியுமான வரையில் அனைவருக்கும் நாங்கள் சட்டத்தை සිදුණු අපරාධ ගැන හොයනවා. நடைபெற்று முடிந்த அந்த மினிஸ் கொள்ளைகள் මිනිස් ඝාතන, மனித கொலைகள், පාස්කු පහර, அதே போன்று 21 தாக்குதல், මේ ඔක්කොම හොයනවා. ஆம், அவை தொடர்பில் அனைத்தையும் நாம் අපේ රටේ ජනතාව எமது நாட்டு மக்கள் නීතියට අනුගත වෙනවා. இந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். නීතියට බයයි. இந்த சட்டத்துக்கு பயம். හැබැයි අපේ රටේ පාලකයා ஆனால் எமது நாட்டினுடைய නීතියට උඩින් சட்டத்துக்கு மேல் නීතිය පාගනවා. இந்த சட்டத்தை மிதிப்பவர்கள். එහෙම රටකට ඉස්සරහට යන්න බෑ. அன்பாரான ஒரு நாட்டுக்கு முன்னால் செல்ல முடியாது. ඔයගොල්ලෝ දකින්නට පහුගිය දවස්වල நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருப்பீர்கள், සාමාන්‍ය මෝටර් සයිකලයක් පාරට දාන්න சாதாரண மோட்டார் சைக்கிள் ஒன்றை பாதையில் போடுவதற்கு බයිසිකල ලියාපදිංචි කරන්න ඕන. அந்த சைக்கிளை பதிவு செய்ய வேண்டும். හැබැයි ලොකු වාහන පාරේ දුවනවා. ஆனால் பெரியவர்கள் ரோட்டிலே ஓடுகின்றார்கள். වරායෙන් පන්නලා அதே போன்று ஹாபரில் இருந்து பாய்ந்து ලියාපදිංචි කරන්නේ නැතුව. எந்தவித பதிவுமின்றி. ඇයි ඒගොල්ලෝ ඇමතිවරු? அவர்கள் ஏன் அவர்கள் அமைச்சர்கள்? නීති ඒගොල්ලන්ට නැහැ. அவர்கள் சட்டத்தை மதிப்பதில்லை. දෙන්නෙක් දෙන්නට අත්තඩංගට 3 දෙනෙක් අත්තඩංගට ගත්තා. நாம் இந்த தற்பொழுது 3 பேரை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். තව ගන්න නියමිතයි. நாம் இன்னும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். හොර වාහන පාරේ දුවන ඇමතිවරු. திருட்டு வாகனங்களை பாதையில் ஓடியவர்கள். ඇයි? ஏன்? ඒගොල්ලන්ට නීතිය නැහැ. அவர்களுக்கு சட்டம் இல்லை, ජනතාවට නීතිය. மக்களுக்கு சட்டம். ඒක වෙනස් කරා. அதை மாற்றி இருக்கின்றோம். කාටත් නීතිය සමාන රටක් හදලා තියෙනවා. யாருக்கும் பொதுவான சட்டத்தை நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். එහෙම තමයි රටක් දියුණු වෙන්නේ. அப்படி இருந்தால் தான் நாடு දියුණු වෙච්ච හැම රටක්ම බලන්න. ஆம், அபிவிருத்தி அடைந்த நாடு ஒவ்வொன்றையும் නීතිය பாருங்கள். කාටත් සමානයි. இந்த சட்டம் ஒவ்வொருவருக்கும் சமமானது. අපි වැඩි කරනවා. நாங்கள் வேலையை செய்வோம். දැන් මේ නගර සභා ප්‍රාදේශ සභා ඡන්දය තියෙනවා. இப்ப எதிர்வரும் காலத்திலே நகரசபை பிரதேச சபை මේ தேர்தல் මාසේ 6 වෙනිදා மே மாசம் 6ஆம் தேதி මේ ප්‍රාදේශ සභා නගර සභා වලට උපයා ගන්න සල්ලි තියෙනවා. இந்த பிரதேச சபை நகர சபைக்கு சம்பாதித்துக் கொள்கின்ற பணம் இருக்கிறது. හැබැයි උපයා ගන්න සල්ලி මදි. ஆனால் அந்த சம்பாதிக்கின்ற பணம் போதாது. මුසලි ප්‍රාදේශ සභාව කියන්නේ முசலி பிரதேச சபை என்பது පොඩි ආදායමක් තියෙන්නේ. மிகவும் சொற்ப வருமானத்தை கொண்டது. මන්නාරම නගර සභාව மன்னார் நகர சபை පොඩි ආදායමක් තියෙන්නේ. குறைந்த வருமானம் பெறுகின்றன. හැබැයි වැඩ තියෙනවා ගොඩක් කරන්න. ஆனால் செய்வதற்கோ பல நூற்றுக்கணக்கான පාරවල් ටික හදන්න ඕන. பாதைகள் செய்ய வேண்டும், පෙර පාසල් ටික හදන්න ඕන. பாடசாலை செய்ய ආණු வேண்டும், පද්ධතිය හදන්න ඕන. வடிகால் அமைப்பு செய்ய வேண்டும்.
සෝන් පිට්ටෙන් ටික නඩත්තු කරන්න ඕන. அதே போன்று சேமக்காரைகளை சீர் செய்ய වැඩ வேண்டும். ගොඩක් තියෙනවා. இவ்வாறு வேலைகள் கன හැබැයි இருக்கின்றன. ප්‍රාදේශ සභාවේ ආදායම ටිකයි තියෙන්නේ. ஆனால் பிரதேச சபையினுடைய வருமானம் குறைவாக ඒතර இருக்கிறது. සල්ලි මදි. அவ்வாறாயின் காசு போதாது. දැන් අපේ ආණ්ඩුවට සල්ලි තියෙනවා. எமது அரசிடம் காசு இருக்கிறது. මම මේ අවුරුද්දේ நான் இவ்வருடம் මේ උතුරු පළාතේ இந்த வடக்கு மாகாணத்துக்கு පාරවල් හදන්න பாதைகளை சீர் செய்வதற்கு දසලක්ෂ 5000ක් වෙන් කරලා තියෙනවා. தசலட்ச 5000 மில்லியன்களை ஒதுக்கி இருக்கின்றோம் පාරවල් හදන්න. பாதைகளை செய்வதற்கு. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, තව විශාල මුදලක් இன்னும் விசாலமான මේ ரூபாய்கள் උතුරේ පොල් වගාවට වෙන් කරලා තියෙනවා. இந்த வடக்கினுடைய தென்னை அபிவிருத்தி ඔබේ ஒதுக்கி ඊට මේ පොල් වගා කරන්න ලෑස්ති නම් நீங்கள் யாரேனும் தென்னை விருத்தி செய்ய விருப்பமா? පැල ටික දෙනවා. அதுக்கான கன்றுகளை බිම தருகின்றோம். සකස් කරගන්න සල්ලි දෙනවා. அதனை நிலத்தை பண்படுத்த புகழ தான சல்லி தினமா. அதே போன்று பசலைக்கு நாம் මේ අවුරුද්දේ இவ்வருடம் මේ උතුරේ இந்த வடக்கிலே අක්කර 16000ක පොල් වගා කරන්න සල්ලි වෙන් කරලා තියෙනවා. 16000 ஏக்கர் தென்னை உற்பத்திக்கு සල්ලි ஒதுக்கி තියෙනවා. காசு இருக்கிறது. එහෙනම් මේ ප්‍රාදේශ සභාව எனவே இந்த பிரதேச சபை සල්ලි වෙන් කරන්න පුළුවන්. காசுகளை ஒதுக்க முடியும். හැබැයි වෙන් කරන්නේ කාටද? யாருக்கு ஒதுக்குவது? නගර සභාවේ සල්ලි මදි නම් நகர சபைக்கு சல்லி போதாதென்றால் මහා ආණ්ඩුවෙන් සල්ලි දෙන්නම්. மத்திய அரசிலிருந்து பணம் தருகிறோம். දෙන්න ඕනනේ. கொடுக்கணும் தானே? හැබැයි මේ ආණ්ඩුවේ ප්‍රාදේශ සභාවේ යෝජනා ටික එන්න ඕන. ஆனால் உண்மையிலே உங்களுடைய பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு யோசனைகள் வர ඒ வேண்டும். යෝජනා වලට මහා ආණ්ඩුවෙන් සල්ලි වෙන් කරනවා. அந்த யோசனைகளுக்கு நாம் மத்திய அரசிலிருந்து காசுகளை ஒதுக்கி தருவோம். හැබැයි සල්ලි වෙන් කරන්න කලින් ஆனால் உண்மையிலே காசுகளை ஒதுக்குவதற்கு முன்னர் යෝජනාවේ එවන්නේ කවුද කියලා බලනවා. யார் இந்த திட்டங்களை அனுப்புகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். මන්නාරම නගර සභාව மன்னார் நகர சபை ජාතික ජනබලවේගී කණ්ඩායම මතේ නම් තියෙන්නේ தேசிய மக்கள் சக்தியின் கைகளில் இருக்குது என்றால் මහා ආණ්ඩුවට වන යෝජනාව மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகின்ற யோசனைகளை ඇස් පියාගෙන අනුමත කරනවා. நாம் கண்ணை மூடிக்கொண்டு அதனை அனுமதிப்போம். හැබැයි වෙන ආයතන නම් තියෙන්නේ வேற யாருடைய கையில் இருக்குமாக இருந்தால் යෝජනාව දහසරයකට වඩා බලනවා. நாங்கள் இந்த யோசனைகளை பல தடவைகள் நாங்கள் பரிசீலிப்போம். ඇයි? ஏன்? ඒ අය ෂුවර් නෑ. அவர்கள் சுவர் இல்ல, පාරට කොන්ක්‍රීට් දාන්න කියලා ඉල්ලලා තියෙන්නේ. ரோட்டுக்கு கான்கிரீட் போடுவோம்னு சொல்லுவாங்க. හැබැයි පාරට ටිකයි. ஆனா ரோட்டுக்கு கொஞ்சம் தான் போடுவாங்க, සාක්කුවට ගොඩයි. சோப்புக்கு கூடுதலா போடுவாங்க. එහෙම උනේ නැද්ද? அப்படி இல்லையா? එහෙම උනේ නැද්ද? அப்படி நடக்க இல்லையா? ඉතින් අපි එවනවද සල්ලි? நாங்கள் அனுப்புவோம் காசு. ආණ්ඩුව පරිස්සම් කරලා மத்திய அரசு அதனை பாதுகாத்து හොරකම් කරන්නේ නැතුව திருடாமல் නාස්ති කරන්නේ නැතුව வீண் விரயம் செய்யாமல் සල්ලි ටික එකතු කරලා காசுகளை ஒன்று சேர்த்து මන්නාරම නගර සභාවට එවන හොරකම් කරන්න. மன்னார் நகர சபைக்கு கடவெடுப்பதற்கு அனுப்புவோம். එහෙම එවන්න ඕනද? அப்படி அனுப்பணுமா? එහෙම එවන්නේ නැහැ මතක තියාගන්න. அப்படி அனுப்புவதில்லை. நாம் ஞாபகம் வைத்துக் එහෙනම් கொள்ளும். මහාණ්ඩුව හොරකම් කරන්නේ නැත්නම් மத்திய அரசு திருடவில்லை என்றால் නගර සභාව හොරකම් කරන්නත් බෑ. நகர சபையும் திருட முடியாது. එහෙනම් දෙන්න ඕන ජාතික ජනබලවේග ආණ්ඩුවට. அவ்வாறாய்ந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தான் நீங்கள் ஆணை එහෙනම් வழங்க வேண்டும். කාටවත් මේ ප්‍රාදේශ සභාව දෙන්න ඕන. அப்படி இல்லாட்டி இந்த பிரதேச சபை யாருக்கு මේ வழங்க නගර வேண்டும்? සභාව දෙන්න ඕන කාටද? இந்த நகர சபை யாருக்கு வழங்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයටම විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தான் வழங்க නැත්නම් வேண்டும். මොකද වෙන්නේ? இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? මහාණ්ඩුව හොරකම් කරන්නේ மத்திய அரசு களவெடுப்பதில்லை, නගර සභාව හොරකම් කරනවා. நகர சபை களவெடுக்கின்றது. මහාණ්ඩුව නාස්ති කරන්නේ மத்திய அரசு வீண் விரயம் செய்வதில்லை, නගර සභාව නාස්ති කරනවා. இங்குள்ள நகர சபை அதனை வீண் விரயம் මහාණ්ඩුව වැඩ කරන්න හදනවා. மாநகர மத்திய அரசு அதனை නගර සභාව කකුලෙන් අදිනවා. நகர சபை காலில் பிடித்தெடுக்கின்றது. මොකද කරන්නේ? என்ன செய்வது? එහෙම කරන්න බෑනේ. அவ்வாறு செய்ய முடியாது. එහෙනම් මොකද කරන්න ඕනකම තියෙන්නේ? என்ன செய்ய வேண்டும்? මේ නගර සභා, இந்த நகர சபை, මේ ප්‍රාදේශ සභා இந்த பிரதேச சபை ජාතික ජනබලවේගයටම තමයි. தேசிய மக்கள் சக்திக்கு தான். මහාණ්ඩුව හොරකම් කරන්නේත් නෑ. மத்திய அரசு களவெடுப்பதும் இல்லை, නගර සභාව හොරකම් කරන්නේත් නෑ. நகர சபையும் களவெடுக்காது. මහාණ්ඩුව නාස්ති කරන්නේත් නෑ. நகர சபை மாநகர மத்திய அரசு வீண் விரயம் නගර செய்யாது, සභාව නාස්ති කරන්නේත් නෑ. நகர சபையும் வீண் விரயம் செய்யாது. මහාණ්ඩුව රට හදන්න වැඩ කරනවා. மாநகர சபை மத்திய அரசு நாடு அபிவிருத்தி செய்ய வேலை செய்யும், නගර සභාවත් වැඩ කරනවා. நகர சபையும் அவ்வாறே வேலை செய்யும். එහෙනම් කාටද දෙන්න ඕන? எனவே யாருக்கு வாக்களிக்க කාටද வேண்டும்? දෙන්න ඕන? யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයට විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு தான். ඒ නිසා මේ මාස 6 වෙනිදා எனவே இம்மாசம் හොඳ 6 බලයක්, හොඳ බලයක්, நல்ல அதிகாரத்தை, ශක්තිමත් ජනවරමක් நல்ல சக்தி கூடிய மக்கள் ஆணையை ජාතික ජනබලවේගයට ලබා දෙන්න. தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுங்கள். මම ඇවිල්ලා අපේ සහෝදරියන්ගෙන් இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்களிடத்திலே සහෝදරුන්ගෙන් ඇහුවා சகோதரர்களிடம் நான் கேட்டேன், කොහොමද තත්ත්වේ? என்ன நிலைமை என்று கேட்டேன். නල්ලම්. நல்லம். ඒක කිව්වේ. அதான் சொன்னது. ඉතින් වැඩේ ලෑස්ති. நாங்கள் வேலை செய்ய ரெடி. අපිට ජනාධිපති ඡන්දයට වඩා වැඩියෙන් ஜனாதிபதி தேர்தலை விட මහා ඡන්දේ ඡන්ද ලැබුණා. பொது தேர்தலில் கிடைத்தது. මහා ඡන්දයට වඩා
இந்த பொது தேர்தலை விட මේ මාසේ 6 වෙනිදා ලැබෙනවා. மே மாசம் 6ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா? එහෙනම් මොකද කරන්න තියෙන්නේ? அவ்வாறான என்ன செய்ய வேண்டும்? අපේ රට හැදීමේ දිශාවට අපි ඇවිල්ලා තියෙන්නේ. நாங்கள் நாட்டை அபிவிருத்தி பாதையில் තව දුරටත් පරණ පාරවල් වැඩක් නැහැ. நீங்கள் பழைய பாதை சென்று வேலை இல்லை. වසාර්ථක පාරවල්. மூடி இருக்கின்றது பாதைகள். මේක තමයි රට හදන පාර. இதுதான் இந்த இதுக்கான අන්න ඒ நேரம். වෙනුවෙන් අපි සියලු දෙනා එකතු වෙමු. அதற்காக நாம் ஒன்றிணைவோம். මේ 6 දක්වා மே மாசம் 6ஆம் தேதி අපි வரை ඥාතීන්ට කතා කරලා எங்கள் ஒற்றார் உறவினர் கதைப்போம். හිතවතුන්ට කතා කරලා எங்களோட உறவினர்களோட අපේ கதைப்போம். සහෝදරු සහෝදරියන්ට எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு මේ ප්‍රාදේශ සභාව මේ නගර සභාව බාර දෙන්න. இந்த பிரதேச சபை நகர சபைகளை ඒ பாருங்கள். වෙනුවෙන් මා ඉල්ලා සිටිමින් නතර වෙනවා. அதற்காக உங்களிடம் நான் கேட்டு விடைபெறுகின்றேன். බොහොම ස්තුතියි හැමදෙනාට.